ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் யூரோ பிரதிக் அந்த கம்பெனியோடையும் பிஎம்எஸ் டிஎம்டி லிமிடெடோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். இந்த கம்பெனியில் லிஸ்டிங் கெயின்ஸ் எதுல நல்லா இருக்குன்னு சொல்லியும் பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்க கூடாது. முதல்ல நாம யூரோ பிரதிக் கம்பெனியோட ஐபிஓ ரிவ்யூவை வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பிளைவுட் அண்ட் லேமினேஷன்ஸ், இந்த ஹோம் இன்டீரியருக்கு தேவையான இந்த பொருட்களை வந்து விற்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. 140 சிட்டிஸ் மேல இவங்க இந்த ப்ராடக்ட்ஸை வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. 6 கண்ட்ரீஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்து இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15.87% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. இந்த டெக்கரேட்டிவ் வால் பேனல் ஸ்பேஸ்ல ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இந்தியன் பிளேயர்ஸாகவும் வந்து இந்த கம்பெனி இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அசெட் லைட் மாடல்ல வந்து ஒர்க் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அதுல கொஞ்சம் மார்ஜின்ஸும் நல்லபடியா பாக்குறாங்க. இந்த கம்பெனி வந்து இந்த பினான்சியல் 2025ல நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய கிளைண்ட்ஸை பிடிச்சதுனால 2025ல நல்ல ரெவன்யூ பாக்குற கம்பெனியாகவும் இருந்திருக்காங்க. கடன் ரொம்ப குறைவா இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. வெறும் 0.01 அளவுக்கு தான் டெப்ட் இருக்கிற கம்பெனியா வந்து இந்த கம்பெனி இருக்காங்க. இந்த கம்பெனியோட நெகட்டிவ் என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ இந்த கம்பெனிக்கு நெகட்டிவா வந்திருக்குங்க பினான்சியல் 2025ல. அது மட்டும் இல்லாம இந்த பிவிசி அண்ட் லேமினேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம க்ரூட்ல இருந்து எடுப்பாங்க. இந்த க்ரூட் பிரைஸ் வேரியேஷன்ஸ்க்கு எடுத்துக்கிற மாதிரி இவங்களோட மார்ஜின்ஸ் வந்து பாதிக்கப்பட வாய்ப்புகள் வந்து இருக்கு. ரீசெண்டா இவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸும் வந்து அதிகமா ஆயிருக்குங்க. இது கொஞ்சம் ரெட் பிளாகா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி இந்த ஐபிஓக்கு எதுக்கு வராங்கன்னா என்டையர்லி ஓஎஃப்எஸ் ஐபிஓ. அதனால ப்ரொமோட்டர்ஸ்க்கு மட்டும்தான் லாபம், கம்பெனிக்கு எதுவுமே லாபமும் கிடையாது. அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா பிபைஇ எடுத்து பார்க்கும்போது பினான்சியல் 2025 எர்னிங்ஸ் எடுத்து பார்க்கும்போது 33 டைம்ஸ் எர்னிங்ஸ் வந்து இருக்கு. இதே பினான்சியல் 2024 எர்னிங்ஸ் எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 40 டைம்ஸ் எர்னிங்ஸ் வந்து இருக்கு. இது வந்து இவங்களோட இந்த கடனை வந்து இல்லாம இருக்கிறது, பினான்சியல் 2025ல ரோபஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்றது, இந்த 15.87 மார்க்கெட் ஷேர் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி இந்த 40 டைம்ஸ் எர்னிங்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ்க்கு எதுவும் டேபிள்ல வைக்காத மாதிரி வந்து இருக்குங்க. ஜிஎம்பி இந்த கம்பெனிக்கு இப்போதைக்கு எதுவுமே தென்படல. அது கொஞ்சம் ரிஸ்காவும் நீங்க மனசுல வச்சுக்கணும். ஓவராலா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க்கெட் ஷேர் இந்த ஹோம் இன்டீரியர் அண்ட் லேமினேட் பிசினஸ்ல இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. ஸோ ரீசென்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள் ஹவுசிங் செக்மெண்ட்டும் 2030க்குள்ள நல்லபடியா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நிறைய செல்லிங்ஸும் வந்து எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரி மும்பை அந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் ரீஜன், ஸோ அந்த மாதிரி இருக்கிற பாக்கெட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி கம்பெனிக்கு வந்து இருக்குங்க. ஏன்னா 15% மார்க்கெட் ஷேர் இருக்கிறதுனால கடன் இல்லாத கம்பெனியாவும் இருக்காங்க. ரீசென்ட் டைம்ல நல்ல பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸும் காமிச்சிருக்காங்க. ஆனா இந்த கம்பெனிக்கு நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்து இருக்குங்க. வேல்யூவேஷன்ஸ் 40 டைம்ஸ் earnings வந்து கேட்கறாங்க. ஓஎஃப்எஸ் ஐபிஓ இருக்கு. முக்கியம் நம்ம பாக்குறது என்ன, இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அது இந்த கம்பெனிக்கு இப்போதைக்கு அதாவது ஜிஎம்பி எதுவும் தென்படல. சோ இந்த ஒரு காரணத்தினால இந்த கம்பெனி இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சேஃப் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஐபிஓவா இருக்கா நான் நினைக்கிறேன். இதே ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டரா இருந்தா ஐபிஓ பிரைஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டாப் லாஸா கன்சிடரேஷனா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்து நாம இந்த பிஎம்எஸ் டிஎம்டி லிமிடெடோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா டிஎம்டி பார்ஸை வந்து தயாரிச்சு இது பண்ற கம்பெனியா வந்து இருக்காங்க. முக்கியமா இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் என்னன்னா பேக்வர்ட் இன்டெகிரேஷன் கம்பெனியா வந்து இருக்காங்க. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனி வந்து அவங்க டிஎம்டி பார்ஸை காமதேனு என்எக்ஸ்டி சொல்லி அந்த பிராண்டு கீழே வந்து இந்த கம்பெனி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓல வர மணியை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடனை குறைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட நெகட்டிவ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 6.06 இருக்குங்க கரண்டா. இது இந்த 115 கோடி எடுத்து குறைச்சாலுமே இன்னும் அதிக டெப்ட் இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ரெவன்யூ பினான்சியல் 2024-2025 வந்து 12% வந்து டிராப் ஆயிருக்குங்க. ஏன் காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்புட் காஸ்ட், இந்த ஸ்டீல் பிரைஸ் வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்க மார்ஜின்ஸ் டைரக்டா பாதிக்கப்பட்டிருக்கு.
இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனி என்னதான் ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாமே பேட் மார்ஜின்ஸ் வந்து ரொம்பவே தின்னா வெறும் 1.91% அளவுக்கு வந்து தான் வச்சிருக்காங்க. ஸோ ஏதாவது பெரிய இம்பாக்ட் இந்த ஸ்டீல் ரிலேட்டடா வந்துச்சுன்னா இந்த கம்பெனி டைரக்டா அடி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. பிளஸ் இந்த ஸ்டீல் ஸ்கிராப், ஸ்டீல் பிரைசஸ், அதுக்கப்புறம் எனர்ஜி பிரைஸ் சைக்கிள்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாற ஒரு கமோடிட்டி ரிலேட்டட் பிளேயரா வந்து இந்த கம்பெனி இருக்காங்க. பியர் கம்பேரிசன் எடுத்து பார்க்கும்போது இவங்களோட பேட் மார்ஜினா இருந்தாலும் சரி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டாலும் சரி, ஃபினான்ஷியல் 2025 கம்பேர் பண்ணும்போது இவங்க பியர்ஸை விட குறைவாவே இருக்கு. டெப்ட் பர் எபிட்டா ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா இவங்க பியர்ஸை விட அதிகமாவே வந்து இருக்கு. பினான்சியல் லிவரேஜஸும் வந்து அதிகமா இருக்கு. அதாவது கடன் அதிகமா இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் ஈக்குவலா 14 டைம்ஸ் earnings வந்து கேட்கறாங்க. அது மோர் ஆர் லெஸ் ஸ்லைட்டா கொஞ்சம் அட்ராக்டிவா வந்து இருக்குங்க. ஜிஎம்பி 23.23% இருக்கு. 23 ரூபாய் அளவுக்கு லிஸ்டிங் ஏசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சைனா வந்து ஸ்டீல் ப்ரொடக்ஷன் கட் பண்ணதுனால இந்த மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் ஏறி இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு நல்ல பூம் இருக்கும். அதே மாதிரி சின்ன பாக்கெட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னா பாத்தீங்கன்னா ஈரோ பிரதீக்ல இந்த அஃபோர்டபுள் கன்ஸ்ட்ரக்ஷன், அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து இன்னும் ஒரு 10,000 கோடிக்கு மேல வந்து செலவு பண்ண போறாங்க. ஸோ அந்த மாதிரி நியூஸஸ்னால வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ஜிஎம்பி நல்லாவே இருக்குங்க. 23.23% அளவுக்கு வந்து இருக்கு. ஓவராலா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமோடிட்டி ரிலேட்டட் பிளேயர். ஸோ ஸ்டீல் பிரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த கம்பெனி இருக்கும். ஆனா பெரிய ரெட் பிளாக் என்னன்னு சொல்லி வந்து பாக்குன்னா ரீசெண்டா ரெவன்யூ வந்து குறைஞ்சிருக்கு. டெப்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஒரு காரணங்களால லிஸ்டிங் ஓரளவுக்கு நல்லதா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்வெஸ்ட்மெண்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொறுத்திருந்து பார்க்கறது வந்து நல்லபடியாவே வந்து இருக்கும். இப்போதைக்கு ஹை ரிஸ்க் டேக்கிங் இன்வால்வ் ஐபிஓவும் ஹை ரிஸ்க் டேக்கர்ஸ்க்கு இருக்கிற ஐபிஓவும் வந்து நான் பாக்குறேன். அப்படியே நீங்க வந்து இந்த லிஸ்டிங் உள்ள மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கு, நான் இன்வெஸ்ட் தான் பண்ண போறேன்னு நினைக்கிறேன் ஹை ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர்ஸ் கூட ஐபிஓ பிரைஸ் ஒரு நல்ல கன்சிடரேஷன் ஸ்டாப் லாஸா இருக்கிறது நல்லபடியா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க பினான்சியல் அட்வைஸரோ இல்ல சிபில் ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணினா சிபில் ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.